ஒரு டார்க் சைக்காலஜி ஓரியன்டாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இந்த சைக்காலஜி ஓரியன்டான வீடியோஸில் நிறைய அடுத்தவர்களை பற்றி நிறைய பார்த்துருப்போம். நம்மளை பற்றியும் பல விதமான விஷயங்களை பார்த்துருப்போம். பட் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க்னஸ் என்ன, ஏன்னா அடுத்தவங்களை பற்றி நிறைய டார்க்னஸ் பார்த்துருக்குறோம் இல்லையா? பட் நம்மளை பற்றி இருக்கக்கூடிய டார்க்னஸ் என்ன, நம்மளுடைய டார்க் சைடு என்ன, நமக்கே தெரியாத ஒரு டார்க் சைடை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பார்த்துறீங்க? என் பேர் கூட உனக்கு தெரியாது, உனக்கு எப்படி என்னோடய டார்க் சைக்காலஜி தெரியும், என்னோடய சைக்காலஜி தெரியும் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பேட்டர்ன் என்னங்கிறத கரெக்டாக கணிச்சு வச்சது அப்படிங்கிறதா இந்த சைக்காலஜி, இந்த சயின்டிஃபிக்கல் அப்ரோச். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருமா? இந்தா சார். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. So what is a dark side of me? அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இல்லையா? Yes, this is what the reasons. The reason of your surrounding. என்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு உலகம் இருக்கும்ல. எனக்கு ஒரு உலகம் இருக்குது, உங்களுக்கு ஒரு உலகம் இருக்குது. விச் மீன்ஸ் நம்மளுடைய சர்க்கிள்ங்கிறது எதனால இது பண்ணப்பட்டிருக்கு. ஏன் நான் சில பேர் என்னோட லைஃப்பில் இருக்கிறாங்க, சில பேர் என்ன ஆனாலும் என் லைஃப்பில் ஒட்ட மாட்டேங்கிறாங்க, அவங்க போயிடுறாங்க. ஓகே, இது எப்படி இது நடக்குது? இந்த சர்க்கிள் அப்படிங்கிறது எப்படி இந்த சூரிய குடும்பம்லாம் இல்லை, சோலார் சிஸ்டம் என்ன, இந்த உண்மையான சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாத்துக்கும் ஒரு ஈர்ப்பு விசை செயல்படுது. அதுதானே இந்த கூட்டு குடும்பம், அந்த குடும்பமாக சூரிய குடும்பத்தை வச்சிருக்குது. அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள், அவங்க மேலே என்ன ஈர்ப்பு விசை நான் புல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் அப்படியே போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன், எது இப்படி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. விச் மீன்ஸ் நல்லா எக்ஸாக்டாக சைக்கலாஜிக்கலாக நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா எல்லாத்த பற்றியுமே. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுங்கிறது என்னென்னா, என்றைக்கு இந்த வாழ்க்கைங்கிறது ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கை எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே வேற ஒன்றும் இல்லை, உங்களை நீங்கள் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு அவுட் சைடு டூலாக தான் இந்த வாழ்க்கை என்பது இருக்கிறது. இல்லையா? இன்னொருக்க சொல்கிறேன், உங்களை நீங்கள் எப்படி நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மேலே நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ, நீங்கள் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்கலாம், நீங்கள் உங்கள் மேலே வெறுப்பு வச்சுருக்கலாம், நீங்கள் உங்கள் மேலே பாசம் வச்சுருக்கலாம், நீங்கள் உங்கள் மேலே நட்பு வச்சுருக்கலாம், நீங்கள் உங்களையே துரோகியாக நினைக்கலாம், அந்த துரோகம்ங்கிறது இருக்கலாம், வெஞ்சன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராபர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, எனக்குள்ளே இருக்கக்கூடிய என்னோடு நான் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதனுடைய ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன், அதனுடைய வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அவுட் சைட் டூல் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்க்கை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உண்மையிலேயே அன்பு தேவைப்படுதுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் உண்மையிலேயே நான் அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி அன்பு செய்யணும்னு நான் நினைக்கிறேன்? ஒரு தாய்மை உணர்வோட ஒரு அன்பு செய்யணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய்மை உணர்வு இருக்கிற ஒன்று அம்மாவோ இல்லை அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்னுடைய சர்க்கிளில் இருப்பாங்க. நான் என்னை கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு அறநெறி சார்ந்து ஒரு சான்றோர் மாதிரி ஒருத்தவங்க இருந்து என்னை கைட் பண்ணணும், என்னை நான் நல்லபடியாக கைட் பண்ணி நல்ல இடத்துக்கு என்னை நான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா அதே மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லித்தர்ற ஒரு கைடு நம்ம கூட இருப்பாங்க. அது ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒரு அஸ்ட்ராலஜிஸ்டாக இருக்க முடியாது, ஒரு நல்ல ஒரு கைடு இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்னை ஒரு சரியான ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. மூணாவது, என்னடா ரொம்ப நெருக்கமாக என்னை நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னை நான் புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணி என்னை நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த காதலை என் மேலே பொழியணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக வெளியில் என்னை உண்மையிலேயே காதலிக்கக்கூடிய ஒரு ஆள் இருப்பாங்க. என் கூட நல்ல கம்பேனியன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. என் கூட ரொம்ப அப்படியே ஈஸி கோயிங்காக இருந்து எல்லாத்தையும் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பர்சனை நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லா லைஃப்பை ஈஸி கோயிங்காக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆள் இருப்பாங்க. லைஃபுங்கிறது ரொம்ப டஃப்பானது, ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது, நான் இன்னும் என்னை நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கணும், இன்னும் நான் என்னை கடினப்படுத்திக்கணும், நல்லா ஹார்டாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கும்போது என்னை ஹார்டாக மாற்றக்கூடிய அனுபவங்களும் என்னை ஹார்டாக மாற்றக்கூடிய மனிதர்களும் என் லைஃப்பில் இருப்பாங்க. இதோட சேர்த்து இது எல்லாத்தையும் தாண்டி என்னை நான் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ என்னை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு, அந்த செல்ஃப் பனிஷ்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்ஸிக்கான பர்சன் இல்லை ஒரு டாக்ஸிக்கான குரூப் என் கூட இருக்கு, என்னோட சர்க்கிளில் இருக்கு.
பல நேரங்களில் வந்து அவங்க தான் என்னை துரத்துற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோட ரியாக்ஷன் மூலமாக அவங்களுக்கு நான் ஃபீட் பண்ணி அவங்கள தான் என்னோட லைஃப்பில் நான் வச்சிருக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா நான் வெறுக்கணும்னு நினைக்கிறேன், என்னை வெறுக்கக்கூடிய ஒரு பர்சன் இருப்பாங்க. ஏன்னா நான் அப்படியே கீழே டவுன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மேலே போனால் வேறு நினைக்கல, நான் கீழே அப்படியே டவுன் பண்ணி நான் இன்னும் கீழே போகணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ என்னை டவுன் பண்ணுறதுக்கு, என்னை சாபுடாஷ் பண்ணுறதுக்கு, என்ன இன்னும் கீழே கொண்டு போகிறதுக்கு ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அதுக்கு ஒரு க்ரௌடு இருக்கும். ரெண்டாவது டே என்னை நான் கொஞ்சம் பெருமைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், பெருமையாக பேசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு பெருமையாக பேசுகிறதுக்கு ஒரு ஜிங்ஜாஞ்ச் அலற போடுற மாதிரி ஒரு பர்சன் என்னுடைய சர்க்கிளில் இருப்பாங்க. அப்போ என்னுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடிய மனிதர்களும் நான் சந்திக்கக்கூடிய அனுபவங்களும் நான் வாழக்கூடிய வாழ்க்கை இது எல்லாத்தையும் பார்க்கும்போது, இந்த என்வாயர்மெண்ட் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு நான் என்ன பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை இந்த எக்ஸ்டர்னலாக இந்த விஷயங்கள்லாம் வச்சு நான் அதை பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். வெரி சிம்பிள். அடுத்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது த ரீசன் ஆஃப் செல்ஃப் ஹேட். புரியுது, பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு புரியுது. அப்கோர்ஸ் எஸ் நான் நினைக்கிறேங்கிறது உண்மைதான், சந்தோஷம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் த மேட்டர் இஸ், ஏன்னா நான் பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு வந்து என் மேலே எனக்கு ஏன் அவ்வளவு விருப்பம்? ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோ, உண்மையான வச்சுக்கலாமே. ஏன்னா நான் வந்து வெறுக்கிறதுக்காக தான் வெளியில் கூடிய பர்சன் வச்சுக்கிறேன். ஆமாம், அஃப்கோர்ஸ் எஸ் அதான் உண்மை. அப்போ அதை என் மேலே எனக்கு அவ்வளவு ஹேட் வருது. அதுக்கு என்ன காரணம்? பொதுவாக இந்த ஹேட் அப்படிங்கிறது எப்படி தோன்றுது, என் மேலே எனக்கு அந்த ஹேட் அப்படிங்கிறது எப்படி வந்து முக்கியமாக தோணுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு பர்சன் அப்படியே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களை நீங்கள் எடுத்து வெளில வச்சுக்கோங்க, உங்களுடைய மனசை எடுத்து நீங்கள் வெளில வச்சுக்கோங்க. ஒரு பர்சனை நீங்கள் வெறுக்கணும்னு சொன்னால் அந்த பர்சன் என்னென்னலாம் செஞ்சுருக்கணும், என்ன செய்யணும்? ஒரு பர்சனை நீங்கள் வெறுக்கிறீங்க, என்னென்னலாம் அந்த பர்சன் செய்யணும்? ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களை ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயத்தை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒன்று என்ன, உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் தட்டி கழிக்கிற மாதிரி ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாவா? உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க விடாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களை எப்போ பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு டீஸ் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு, ப்ளேம் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்கணும். இப்படியெல்லாம் ஒருத்தவங்க என்னை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேலே எனக்கு என்ன வரும்? வெறுப்பு வரும். ரொம்ப முக்கியமாக என்னுடைய கடமைகள் ஒவ்வொரு நேரத்துலையும் சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அந்தந்த ஏஜில் வந்து அவரவர்களுக்கான கடமைகள் இருக்குது. கடமை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சொசைட்டி ஓரியன்டாக, குடும்பம், குழந்தை, குட்டி அதெல்லாம் கிடையாது. இல்லை, ஒரு 13 வயசு ஆகும்போது நம்மளுடைய கடமை பயாலாஜிக்கலா சைக்கலாஜிக்கலா நம்மளுடைய கடமை என்ன தெரியுமா? முக்கியமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறது. அந்த டீனேஜுக்கு மேலே போனதுக்கப்புறம் அதோட முக்கியமான ஒரு கடமைங்கிறது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி ஏஜ், இந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி ஏஜ் வச்சுக்கோமே, ஒரு 21 அதுக்கு மேலே வரும்பொழுது கண்டிப்பான முறையில் கல்யாணம். அடுத்து இந்த சைடில் சோசியல் ரெகக்னைசேஷனை நான் வாங்குறது என்னுடைய கடமை தான். ஏன்னா பிகாஸ் ஐ ஷுட் ஃபீல் லைக் சோசியலி அக்செப்டட். சொசைட்டிலேருந்து தனியாக நான் தரக்கூடாது. இந்த சொசைட்டி வந்து எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்னைய சொசைட்டி எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா என்ன பண்ணணும்? சொசைட்டி ஓரியன்டாக நிறைய ரெகக்னைசேஷன் எனக்கு தேவைப்படுது. அதுக்காக நான் உழைக்கிறேன், காசு சம்பாதிக்கிறேன். காசு சம்பாதிக்கும் மூலமாக நிறைய ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இது எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? சொசைட்டியில் நானும் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்து அங்கே இருக்க ஆரம்பிக்கிறேன். ஒட்டுமொத்தத்தில் சொசைட்டி அட்லீஸ்ட் என்ன ஒரு ஹியூமனாக அக்செப்ட் பண்ணிக்குது. இது எல்லாமே என்னுடைய கடமைகள். இந்த கடமைகளை எல்லாத்தையும் என்ன போட்டு குழி தாண்டி புதைக்கிற மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இருந்துக்கிட்டே வேணாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தான்னா அவன் மேலே எனக்கு கோவம் வருமா வராது? இப்போ நான் கோவப்படுத்துகிற இந்த விஷயங்கள்லாம் செஞ்சேன்னு சொன்னேன்ல, இது அப்படியே வந்து இப்போ மாற்றிக்கங்க, கேரக்டரை மாற்றிக்கங்க. இப்போ இந்த விஷயங்கள் செஞ்சதெல்லாம் யாருன்னா நாம தான். நாம நம்மளுடைய மனதிற்கு இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய அன்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரியாக கடமையில் நம்ம நிறைவேற்ற விட மாட்டேங்கிறோம். எத்தனை தடவை அன்கான்சியஸ் மைண்டு வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு எத்தனையோ ஐடியாஸ் கொடுத்தாலும் அந்த விஷயங்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணுறோம். பல நேரங்களில் நம்ம மேலே வந்து என்ன பண்ணிக்கிறோம்? கோச்சிக்கிறோம். நம்ம மேலே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய வளர்ச்சியை நம்மளே தடுக்கிறோம். பல நேரங்களில் வளர்ச்சி பாதையில் போக வேண்டிய விஷயம் இந்த மாதிரியான பர்சன்லாம் நீ மீட் பண்ணால் பரவாயில்ல அப்படின்னா அந்த பர்சன் கூட ஒரு கனெக்ஷனையே அப்படியே நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் என்னுடைய ஃப்ரீவில்ல பயன்படுத்திக்கிட்டு நான் செய்ய இல்லையா, இந்த உலகம் எனக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு, இந்த இயற்கைங்கிறது எனக்கு ஒரு ஃப்ரீவில் கொடுத்துருக்குல்ல, அந்த ஃப்ரீவில்லை பயன்படுத்திக்கிட்டு நான் அந்த ஃப்ரீவில் எனக்கு கொடுத்தது காரணம் என்ன? என்னுடைய மனசு என்ன சொல்லுதோ அந்த விஷயங்களை நல்லா அனலைஸ் பண்ணி இன்னும் டீப்பாக அதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் என் மனசு சொல்கிற விஷயங்களை நான் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய அன்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய எல்லா விதமான விஷயத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து மீண்டும் வந்து என்னோடய ஃப்ரீவில்ல என்னுடைய நல்லதுக்கே அகெயின்ஸ்டாக நான் யூஸ் பண்ணேன்னு சொன்னால், என்னோடய கடமையை வந்து செய்ய விடாத அளவுக்கு நான் அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணேன்னு சொன்னால், வாட் வில் ஹேப்பன்? தி செல்ஃப் ஹெல்த்
த செல்ஃப் ஹேட் வில் பி கிரியேட்டட். சுய வெறுப்பு இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மேட்டர். அப்போ எண்ட் ஆஃப் த டே இது எல்லாம் சேர்ந்து இந்த செல்ஃப் ஹேட்டுங்கிறது உருவாகுது. இந்த செல்ஃப் ஹேட் உருவாக அடுத்தடுத்த கட்டங்களில் என்னோட லைஃப்பில் ஒரு அன்ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த செல்ஃப் ஹேட் இருக்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது? லைஃப்பை ஃபுல்லஸ்ட்டாக என்னால் வாழ முடியாது, என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது, என்னால் இந்த அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டை நான் சரி பண்ணவே முடியாத அளவுக்கு அப்படியே பேக்கேஜ் சேர்ந்துக்கிட்டே போகுது. வாழ்க்கையில் அடுத்தடுத்த கடமைகள் இருக்குது. ஆல்ரெடி செய்யாமல் விட்ட கடமைகள் இருக்குது, இப்போ செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குது. இப்போ நான் என்னையை காப்பாற்றிக்கணும், டாக்ஸிக்கான பர்சன்கிட்ட என்னை காப்பாற்றிக்கணுங்கிறது என்னுடைய கடமை. ஏன்னா நான் க்ரௌத்தை நோக்கி கொண்டு போகணுங்கிறது என்னுடைய கடமை. நான் யாராலையும் பேடாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய கடமை தான். நான் எனக்காக என்னை நான் பார்த்துக்கணும், என்னை நான் பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய கடமை. என்னை சார்ந்தவங்கள பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய கடமை. என்னுடைய வெல்விஷர், என்னை நல்லதுன்னு நினைக்கிற ஆட்களுக்கு நான் நல்லது செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கடமை. அந்த கிராட்டிடியூட் வச்சுக்கணுங்கிறது என்னுடைய கடமை. இதை எல்லாத்தையும் நான் அப்படியே விட்டுட்டு என்னுடைய ஃப்ரீ வில்லை எனக்கு அகென்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இருந்தேன்னு சொன்னேன். இந்த கடமைக்கெல்லாம் அகென்ஸ்டாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் இருந்தேன்னு சொன்னேன். எனக்குள்ள இந்த அன்ஃபுல்ஃபில்மெண்ட்டுங்கிறது அதிகமாகிட்டே போகும். அதிகமாக செல்ஃப் ஹேட் அதிகமாகிட்டே இருக்கும். செல்ஃப் ஹேட் அதிகமாக வெளியில் அதை எக்ஸ்டர்னலைஸ் பண்ணுறதுக்கு, அதை வெளியில் நான் காட்டுறேங்கிற பேரில் நான் பலவிதமான நிறைய ஆட்களை, விதவிதமான நார்சிசிஸ்ட் மாதிரி இருக்கிற ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஆட்களை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளையே நான் என்னுடைய சர்க்கிளில் அதிகப்படுத்திக்கிட்டே போவேன். எந்த அளவுக்கு நான் வேறு யார்ட்டையுமே பேசாமல் ஒரு பர்சன்கிட்ட பேசுகிறேன், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசுகிறேன், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் எல்லாருமே டாக்ஸிக்காக இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ நான் அந்த அளவிற்கு என்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் வித் அ ஃப்ரீ வில். அப்போ நான் என்னை விரும்பணும்னா நான் என்ன பண்ணுறது? நான் 2 விஷயங்களை பற்றி முக்கியமாக நான் யோசிக்கிறேன். 1, என்னுடைய கடமைகள் என்ன, எதையெல்லாம் நான் விட்டு வச்சிருக்கிறேன் அதெல்லாம். முக்கியமாக என்னை நான் இந்த கடமையெல்லாம் நான் செய்ய என்ன பண்ணுவேன், நான் என்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பேன். 2 விதமான விஷயத்துலேருந்து என்னை நான் பாதுகாத்துக்கணும். ஆமாவா? 1 இங்கே வெளியில் இருக்க மனுஷ ஜந்துக்கள்கிட்ட இருந்து என்னை நான் பாதுகாத்துக்கணும். இட்ஸ் மீன்ஸ் யார்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல், டாக்ஸிக் பீப்புளில் மாட்டிக்காமல், அதே நேரத்தில் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுறாமல், ஃபினான்ஷியலாக பயங்கரமான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிடாமல், ஹெல்த் ஓரியன்டான விஷயங்களில் பலவிதமான ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிடாமல், முடிஞ்ச அளவுக்கு என்னை நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அந்தந்த பிரச்சனையில் அந்தந்த இடத்துல ஷார்ட் அவுட் பண்ணி என்னை நான் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் பாதுகாத்துக்கணும் வெளியில் இருக்கக்கூடிய அபாயங்களில் இருந்து, வெளில இருக்க டேஞ்சர்ஸ்லேருந்து. 2வது முக்கியமானது என்னது, என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய எமோஷன்ஸ் கிட்ட இருந்து நான் என்னை பாதுகாத்துக்கணும். என்னுடைய எமோஷன்ஸ் அது என்ன ஒரு டேஞ்சர் பண்ணுன்னு சொன்னால், எமோஷன்ஸ் என்றைக்குமே நம்மளுடைய கடமையை பார்த்துட்டே இருக்கும். கடமையை கரெக்டாக செய்யலையா நமக்குள்ளே இருக்க நெகட்டிவான எமோஷன்ஸை நமக்குள்ளே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்குள்ளே பலவிதமான செல்ஃப் டவுட்டை கிரியேட் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் எதுங்கேருந்து வருது? செல்ஃப் ஹேட்லேருந்து வருது. அப்போ இதிலேருந்து என்னை நான் பாதுகாத்துக்கணும்னு சொன்னால் நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நான் என்னுடைய கடமைகளை சரியாக செஞ்சு அது செய்கிறதுனால, அந்த எல்லா விதமான விஷயத்தையும் ரொட்டீன்லாம் கரெக்டாக செட் பண்ணி அதை செய்கிறதுனால நான் என்னிடமிருந்து என்னுடைய எமோஷன்ஸ், அந்த டாக்ஸிக் எமோஷன் கிட்டேருந்து என்னை நான் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை பாதுகாக்கிறதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன வர ஆரம்பிக்கும்? என் மேலே எனக்கு காதல் வர ஆரம்பிக்கும். இட்ஸ் நாட் லைக் நார்சிசிஸ்ட் மாதிரி தன்னைத்தானே லவ் பண்ணிக்குவாங்க, அந்த கதை இல்லை. இது ஒரு செல்ஃப் லவ். இது ஒரு பியூரான பாசிட்டிவான ஒரு செல்ஃப் லவ். ஏன்னா நான் நேசிக்க ஆரம்பிப்பேன் இல்லையா? இப்போ அப்படியே பார்த்துங்க, யார் மேலே நமக்கு லவ் வரும்? யார் என்னை செக்யூர் பண்ணுறாங்களோ அவங்க மேலே தான் எனக்கு லவ் வரும். யார் ஒருத்தவங்க என்னை எம்பத்தைஸ் பண்ணுறாங்களோ, புரிஞ்சுக்கிறாங்களோ, என் ஷூவில் இருந்து இந்த உலகத்தை பார்த்து என்னோட பிரச்சனை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் என்னை ஜட்ஜ் பண்ணலையோ, யார் ஒருத்தவங்க என்னோட கஷ்டத்தை வச்சு ப்ளேம் பண்ணாமல் அந்த கஷ்டத்தை எப்படி சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக லவ் வரும். ஆனால் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எனக்கு நான் செஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது என் மேலே ஆட்டோமேட்டிக்காக லவ் வரும். அப்போது என்னை நான் பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறது, என் மேலே எனக்கு லவ் வந்து தான் என்ன ஆகும்? எனக்கு என் மேலே இருக்கக்கூடிய வேல்யூ அதிகமாகும். என்னை நான் பாதுகாத்துக்கணும், என்னை நான் பொக்கிஷமாக பாதுகாக்கணும், நான் யார் கூட ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது டாக்ஸிக்கான பீப்புளை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து வெளியேற்றும். இப்போ நான் விரும்புறதுக்கு நான் என்ன பண்ணிப்பேன், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சுப்பேன். சிம்பிள். Got it? So this is the exact dark psychology of you. புரியுதா? ஸோ இந்த விஷயத்த நாம் எந்த அளவுக்கு இதை டார்க்னஸ்லேருந்து ஒரு லைட்டிங்க்கு நம்ம போகணும், அந்த அளவுக்கு நம்ம எப்படி ரைஸ் ஆகணும், இந்த மாதிரி விஷயங்களை
நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் எனக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக புரியுது. பட் இதெல்லாம் இன்னும் நான் எப்படி ப்ராக்டிக்கலாக இதை நான் எப்படி கொண்டு வர்றது, என் லைஃப்பில் என்னோட ரொட்டீனில் இதை நான் எப்படி கொண்டு வர்றது, இன்னும் எப்படி வந்து மற்றவங்களையும் என்னோட லைஃப்பையும் நான் நிறைய அசஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் இருந்ததுன்னா டோன்ட் வரி, யூ கேன் அட்டன் த ஆன்லைன் தெரப்பி செஷன். ஓகே, ஆன்லைன் தெரப்பிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அட்மினுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தாராளமாக அதை நீங்கள் எடுத்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இந்த மாதிரி நிறைய விதமான விஷயங்களை பேசுறதுக்கு, நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸையும் நம்மளோட எமோஷன் ஓரியன்டான ஸ்ட்ரகிள்ஸை பற்றியும் பேசுறதுக்கு நம்மளுடைய குரூப் தெரப்பி இருக்குது. லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரும் வந்து வருவாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 8 செஷன் இருக்கும். வீக்லி ஒன்ஸு, வீக்லி ட்வைஸ்லாம் இருக்கும். அதில் பார்க்கும்போது நிறைய விதமான விஷயங்களை பற்றி நிறைய ப்ராக்டிக்கலாக நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சைக்கலாஜிக்கலாகவும் சோசியலாகவும் எந்தெந்த மாதிரி ப்ராக்டிக்கலாகவும் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாங்கிற ஒரு நல்ல கிளாரிட்டி என்னோடய லைஃப்பில் வரும். அந்த அவேர்னஸோடு என்னோடய லைஃப்பை நான் எடுத்து கொண்டு போகும்போது என் லைஃபே வேறு மாதிரி மாறும். ஸோ அந்த மாதிரியான ஒரு குரூப் தெரப்பி ப்ளஸ் உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப பர்சனலாக இண்டிவிஜுவலாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட இண்டிவிஜுவல் தெரப்பி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை பற்றியான டீட்டெயில்ஸுங்கிறது நம்ம அட்மின் கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குது. ஓகேவா? வேற என்ன கதை? போகமா? Guess what?